தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்துக்கு பிறகு இந்த ஒரு சிவன் கோவில்தான் காவிரி நதிக்கு நடுவுல சிவன் காட்சி தருகின்றார். அது மட்டுமில்லாமல் 6000 வருடங்களுக்கு முன்பு அகத்திய மாமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் இந்த ஒரு கோவிலில் தான் உள்ளது. இது எங்க என்னன்னு சொல்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்றைக்கு நாம ஈரோட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காங்கேயம் பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு நட்டாற்றீஸ்வரர் கோவிலுக்குத்தான் வந்துள்ளோம். இந்த சிவன் கோவில் காவிரி நதிக்கு நடுவில் ஒரு அழகான சிறிய மலைத்தீவில் அமைந்துள்ளது. இதனால் இந்த கோவிலை 2வது ராமேஸ்வரம் என்று கூறுகின்றனர். இந்த பழமையான கோவிலில் 6000 வருடங்களுக்கு முன்பு அகத்திய மாமுனிவர் இங்குள்ள சிவலிங்கத்தை மனதால் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அவருக்கு இருந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு உள்ளார். இதனால் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் எல்லாவித தோஷங்களும் விலகும் என்பது பொதுமக்கள் நம்பிக்கை. இதற்கு முன்பு இந்த கோவிலுக்கு செல்வதற்கு பரிசலில் தான் வருவார்கள். இப்பொழுது கோவிலுக்கு செல்வதற்கு பாலமும் பரிசல் வசதியும் உள்ளது. சோ நீங்க சிவனை பார்க்க ராமேஸ்வரம் போக முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான காவிரி நதிக்கு நடுவில் அமைந்துள்ள இந்த நட்டாற்றீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். இணைந்திருங்கள் நாம் டிவி 365 உடன். மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம்.